Hello friends, அனைவருக்கும் வணக்கம். 100க்கு 100 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா OBC அப்படின்றவங்க யாரு, அந்த சர்டிபிகேட் எதுக்காக வாங்கணும்? OBC ல ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்னு வந்து creamy layer, இன்னொன்னு வந்து non creamy layer. இதுக்கும் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படினு சொல்லி பார்க்கலாம். இந்த OBC சர்டிபிகேட் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்றவங்களுக்கு இந்த OBC சர்டிபிகேட் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. இந்த OBC சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நம்ம இ-சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணி இதை நம்ம வாங்கிக்கலாம். 60 ரூபாய். ஓகேவா? நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு 60 rupees அப்ளை பண்ணிவிட்டு இ-சேவை மையத்தின் வாயிலாக நம்ம வாங்கிக்கலாம். சரி, ஓகே. இந்த OBC சர்டிஃபிகேட் எதுக்கு யூஸ் ஆகுது? மத்திய அரசாங்கத்தோட வேலைகளுக்கு, அதாவது ஒன்றிய அரசோட வேலை அப்ளை பண்ணும்போது இந்த நமக்கு ஒரு ப்ரியாரிட்டி வேணும், அதுக்கு ஒரு ரிசர்வேஷன் வேணும் அப்படின்ற போது ரிசர்வ்டு கேண்டிடேட்டாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அது OBC அப்படிங்கிறது ஒரு ரிசர்வேஷன். சரி, ஓகே. இந்த OBC அப்படிங்கிறது யார் அப்படின்னா பிசிலேயும் இருக்காங்க, எம்பிசிலேயும் OBC சர்டிஃபிகேட் வாங்க முடியும். நல்லா பார்த்துக்கோங்க. பேக்வர்ட் கிளாஸ் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மட்டும்தான் OBC சர்டிஃபிகேட் வாங்க முடியுமா அப்படின்றது கிடையாது. எம்பிசிலையும் இருக்கவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த OBC சர்டிஃபிகேட் வாங்க முடியும். ஓகேவா? மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள மக்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த OBC சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வாங்க முடியும். சரி, இதில் க்ரீமி லேயர், இன்னொன்று நான் க்ரீமி லேயர் அப்படின்னு ரெண்டு இருக்குது. க்ரீமி லேயர் அப்படின்னா என்ன, நான் க்ரீமி லேயர் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம். க்ரீமி லேயர் அப்படின்னா கொஞ்சம் ஹை சொசைட்டி பீப்புள், அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதான அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கொஞ்சம் ரிச்சான 8 லட்சத்துக்கு மேலே வருஷத்துக்கு ஆனுவல் இன்கம் வந்து 8 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ரீமி லேயர். இதே நான் க்ரீமி லேயர் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் க்ரீமி லேயர் அப்படிங்கிறது 8 லட்சத்துக்கும் குறைவாக சம்பாதிக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரீமி லேயரில் OBC சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். சரிங்களா? OBC சர்டிஃபிகேட்டில் ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து க்ரீமி லேயர், இன்னொன்று வந்து நான் க்ரீமி லேயர். க்ரீமி லேயர்னால் என்ன சொல்லியிருக்கேன், 8 லட்சத்துக்கு இன்கம் அதிகமாக இருக்கணும். இது வந்து கம்மியாக இருந்தால் அப்படின்னா நான் க்ரீமி லேயர். பிசி அண்ட் எம்பிசி இவங்க ரெண்டு பேருமே OBCயில் வருவாங்க. இது எந்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எல்லா எக்ஸாமுக்குமே கண்டிப்பாக இந்த OBC சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரு ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரதுக்காக யூஸ் ஆகுது. ஓகே, தேங்க்யூ.